உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். செப்டம்பர் 13 கடந்த ஆண்டு, யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அதுல இருந்து தொடங்கினதுதான். இதே திருச்சி ஏர்போர்ட்டு அங்க வந்து இறங்கினப்போ, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை பஜார் 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டரை அப்பொழுதைய தாவேக்காவுடைய தலைவராக தன்னுடைய முதல் பிரச்சார பயணத்தில் மக்கள் சந்திப்பை, பிரச்சார பயணம் கூட கிடையாது, மக்கள் சந்திப்பை தொடங்கிய விஜய், ஜோசப் விஜய், அந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த மரக்கடை பஜாருக்கு போறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் ஆச்சு. அப்பதான் நான் ரியலா இந்த மக்களுடைய செல்வாக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ச் பை இன்ச்சா நகர்ந்தது. அப்போது இருந்த ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் எதிர்கட்சியாக இருந்தவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு அள்ளு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்து பெரம்பலூர், அரியலூர், அதன் பிறகு மறுநாள் வந்து மறுவாரம் வந்து நாகப்பட்டினம், திருவாரூருக்கு அப்புறம் கரூர், இப்படியா அவருடைய சுற்றுப்பயணம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தொடங்கின இடம் மலைக்கோட்டை தான். கட்டுக்கணங்காத கூட்டம். ஒரு இடம் தான் பேச முடிஞ்சது, பெரம்பலூர்ல மட்டும்தான் பேச முடியல, அரியலூர்ல பேச முடியல, அனுமதி கொடுக்கல. அதன் பிறகு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். நின்னா கட்டுப்பாடு, படுத்தா கட்டுப்பாடு, போனா கட்டுப்பாடு, இது பண்ணா கட்டுப்பாடு, வண்டி பின்னாடி போக கூடாது, அப்புறம் துரத்த கூடாது, அவர் அங்க நிக்க கூடாது, தலையை வெளியே நீட்ட கூடாது, எழுந்து நிக்க கூடாது, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். ஏற்கனவே விஜயோடைய இந்த சுற்றுப்பயணத்தை முடக்க பார்த்தார்கள். ஆனா இன்னைக்கு எப்படி பாருங்க, செப்டம்பர் மாதம் திருச்சியில கடந்த ஆண்டு, அதன் பிறகு ஏப்ரல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு பிரச்சாரம், ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன், இடையில வந்து ஒரே ஒரு மாசம் தான். இந்த ஒரு மாசத்துல ஒரு மனிதர், நீங்க அமுக்கப்பட்ட அல்லது வந்து முடக்க பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதே திருச்சிக்கு பூர்ணகம்ப மரியாதையுடன் வந்து பேசிட்டாரு, பேசி முடிச்சாச்சு. அதுதான் சொல்றேன், காலம் எப்படி வேணாலும் எந்த மனிதரை வேணாலும் மாற்றும் அப்படின்றதுக்கான விஷயம் அதுதான். நீங்க ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பின்வாங்க கூடாது, அதுல சோர்வடைய கூடாது. குறிப்பாக அரசியல்ல எத்தனை இடையூறு வந்து, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருப்பா, அது எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பிச்சாரு, அது எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பிச்சு அந்த நடிகர் என்ன பண்ண போகிறார், இப்படியான கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்த பொழுதுதான் சரி இந்த மக்கள்கிட்டே நான் போய் என்னுடைய செல்வாக்க காமிக்கிற, மக்கள்கிட்டே என்னுடைய உரிமையை விட்டுறேன்னு தொடங்கின இடம் அந்த திருச்சி தான். 2 தொகுதியில நின்னாரு, எல்லாருக்கும் தெரியும். வந்து திருச்சி கிழக்கு, பெரம்பூர், 2 தொகுதியில நின்னாரு. ஒன்னு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பெரம்பூர். பெரம்பூர் தொகுதியுடைய எம்எல்ஏ நான் தான், முதலமைச்சரும் நான் தான். இங்க திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப முதல் முறையா சிஎம் ஆகி கடந்த மே 4 வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு சிஎம் ஆயிட்டார். 21 நாள் 22 நாள் ஆகுது. முதல் முறையா வெளியே வராரு, பேசியிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம், புனித ஜோசப் கல்லூரியினுடைய மைதானத்தில் இந்த விழா ஏற்பாடு இன்று நடந்திருந்தது. 5000 பேர் மட்டும்தான் அனுமதி. அந்த 5000 பேருக்கு வந்து QR கோட் முறையில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கம் போல அவங்க சொல்லியிருந்தாங்க, வந்து கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் யாரும் தயவுசெய்து வராதிங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்தப்ப பாத்தீங்கன்னா அந்த வண்டி வாங்கினது தொடர்ந்து அத்தனை பேரும் விஜயண்ணா வந்து இப்ப நீட்டா ஒரு முதல்வர் வாகனம் எப்படி வந்ததோ அது மாதிரி வந்தது. இடையில அங்கங்க இருக்கிற கிராமங்கள்ல இந்த பூரண கும்ப மரியாதை எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அங்கிருந்து ஏத்துக்கிட்டாரு. இதெல்லாம் தாண்டி சிஎம் ஆன பிறகு என்ன பேச போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருந்தது. அது காரணம் என்னன்னா, மீடியாவை சந்திக்கல, எங்கேயும் பேசல, மௌனமாவே இருக்காரு, எல்லாமே அறிக்கையா கொடுக்கிறாரு. 21 நாள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறார் அப்படின்லாம் கேள்வியா இருந்த பொழுது, இன்று திருச்சியில் என்ன பேச போகிறார் முதலமைச்சர் விஜய் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அததான் ஓப்பனிங்கே தொடங்கினார். இந்த தமிழ்நாட்டுக்கே இதயம் அப்படின்னா அது திருச்சி தான். ஏன்னா கடந்த காலங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் 2 தலைமைச் செயலகத்தில் ஏன் வைக்கக்கூடாது நம்ம? ஏன்னா தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. அதனால திருச்சியில வந்து ஒரு தலைமைச் செயலகத்தையோ, திருச்சியில் சில அரசு அலுவலகங்களை திறந்தா என்ன, திருச்சியை வந்து இன்னொரு 2வது நகரமா, தமிழ்நாட்டினுடைய இன்னொரு 2வது முக்கிய நகரமா மாத்தினா என்ன அப்படின்லாம் கூட ஒரு பிளான் இருந்தது. அதுக்காக கடைசியில் கைவிடப்பட்டது.
அததான் சொல்றாரு சிஎம் விஜய், இந்த திருச்சி தான் தமிழ்நாட்டினுடைய இதய பகுதி, இதே திருச்சி தான் என் இதயத்தினுடைய பகுதி அப்படின்னு. காரணம் என்னன்னா, நான் எனக்கு கிட்டத்தட்ட 30,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க என்ன ஜெயிக்க வச்சிருந்தீங்க. வேற வழி கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல தான் நான் எம்எல்ஏவாக இருந்தாக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாக வேண்டும். அதை நான் பெரம்பூரை தேர்ந்தெடுத்துட்டேன். காரணம் என்னன்னா, சென்னைக்குள்ள இருக்குது. நீங்க எதுவா இருந்தாலும் தலைமைச் செயலகத்துக்கும் போகலாம், தொகுதிக்கும் போகலாம், பிரச்சனை பத்தி பேசலாம். அதே வேளையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னுடைய இதயம் நீங்க தான், இந்த திருச்சி தான். இந்த திருச்சியில என்னை எப்படி திணற அடிச்சீங்களோ, இந்த திருச்சியில எப்படி என்னை அப்படி ஒரு கூலகல வரவேற்பு கொடுத்தீங்களோ, அதே போல எனக்கு வெற்றி வாகை சூடுறது நீங்க தான். ஏன்னா திருச்சின்னு சொன்னாலே கடந்த ஆட்சி காலத்தில் 2 குறுநில மன்னர்கள், யாரும் தெரியும், அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ். இந்த 2 குறுநில மன்னர்களை தாண்டி நீங்க என்னங்க அரசியல் பண்ண முடியும்? இங்க எங்களை மீறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு முதல் ஜெர்க்கே விஜய் அந்த திருச்சி மண்ணில் தான் காமிச்சாரு. அடிச்சு தூக்குனது அதுதான் காரணம். என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் செய்த தவறுகள், கடந்த ஆட்சி காலத்தில் அப்பொழுதைய முதல்வருக்கு என்ன நடக்கிறது என்பதை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இவங்க அவர் காதுக்கே போய் சேர்க்கல. அதனுடைய விளைவுதான் மக்களுடைய கோபம் அப்படியே மாறிச்சு. விஜய் அதான் சொல்றாரு, சிஎம் விஜய் அதான் சொல்றாரு, என்ன ஜெயிக்க வச்சுங்க, இன்னும் கொஞ்சம் நெட்டி என்ன இன்னும் அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அவரே ஒரு பதில் சொல்லிட்டாரு, அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு பெருவாரியான வெற்றியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படி. ஏன்னா திரும்ப சொல்றதுதான், திருச்சி மாவட்டத்தில் வரைக்கும் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள வருது. 6 தொகுதியில் தாவே காட்சி தூள் கலப்பி இருக்குது. மிக முக்கியமாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் யார் நின்றாலும் அவர்கள் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் அப்படின்னு சென்டிமெண்டாவா ஏதோ சொன்னாங்க. அதே ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அறநிலைத்துறை அமைச்சருமான ரமேஷ் அதையே தான் சொன்னார். அவரை தான் போட்டு இப்ப படுத்துக்கிட்டு இருக்காங்க. பிராமணருக்கு எப்படி நீங்க அறநிலைத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கலாம், பிராமணர் எப்படி போயிட்டு கோவில்ல அறநிலைத்துறை அமைச்சராக மாறலாம், அவர் எப்படி அங்க தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டால்களில் போய் அவர் போய் எப்படி ஆய்வு பண்ணலாம், முறுக்கு எக்ஸ்பைரி ஆகி போயிருது, லட்டியா கெட்டு போயிருக்குதுன்னு கேட்கலாம். அது அதிகாரிகள் பண்ண வேண்டிய வேலையாச்சு, அமைச்சர் ஏன் பண்ணுகிறார் அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதைதான் சிஎம் விஜய் சொல்றாரு, எப்ப நான் 20 நாள் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி நான் 6 நாளுக்குள்ளே ஆட்சிக்கு 6 நாளுக்குள்ளே 1008 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்களாவது பரவாயில்ல, இன்னும் ஒரு கட்சி இருக்குது 6 மணி நேரத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, காண்டு தான், உண்மையிலே காண்டு தான். அந்த காண்டோட வெளிப்பாடு தான் எடுத்து லிஸ்ட் அவுட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க சட்டம் ஒழுங்கு என்ன ஆச்சு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, இத்தனை கொலைகள் நடந்தது, இத்தனை கற்பழிப்புகள் நடந்தது, இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளது, விஜய் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இப்படியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்க போதைன்ற ஒரு விஷயத்தை நீங்க தாங்க கொண்டு 5 வருஷமா அதை ஒழிக்காமலே விட்டுட்டு இன்னைக்கு என் மேல தூக்கி பழிய போடுறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கடுமையான ஒரு கேள்வி. கடந்த ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அது பல ஊடகங்கள் மறைத்தார்கள் என்பதுதான் உண்மை. அதைதான் முன்னிறுத்தி விஜய் அவர்களும் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரமா சொல்லி நீங்க சிஎம் ஆயிருக்காரு. இந்த சிங்கப்பெண் படை இதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. சிங்கப்பெண் படை வந்துட்டா என்ன பண்ணிடும், சிங்கப்பெண் படைக்கு ஒரு ஆண் சிங்க படை ஒன்று தேவைப்படும். இப்படியா விமர்சனங்கள், எது பண்ணாலும் விமர்சனங்கள். நான் பண்ண ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது நான் திரும்பவும் சொல்றேன், யார் விஜய் சொல்றது, நான் திரும்பவும் சொல்றேன், 2 பேருக்கு இடையில் தாங்க போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு விசஸ் டிஎம்கே. டிஎம்கே இல்ல டிவிகே, இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. வேற யாரையுமே நான் கணக்கிலே எடுத்துக்கலன்ட்டாப்ல. அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க வைரத்தை அப்படி வச்சு சம்மட்டியால் அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு அதிமுக அப்படின்ற அந்த கட்சி. இதெல்லாம் மீறி உள்ள குமுறலான ஒரு விஷயமாக சொன்னது என்னன்னா, என்ன மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, கொண்டு வச்சுட்டாங்க, நான் மக்களுக்காக சேவை பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப எந்த வேலையும் கிடையாது, ஒரே வேலை மக்களுக்கு என்ன பண்ற வேலை தான் ஆனா அதுக்குள்ளவே மேல வன்மத்தை கக்குறீங்க, தீரா பழிய போடுறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. எது வேணாலும் சொல்லுங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்களுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கிறேன். கடந்த ஆட்சியில் நடந்த கசப்பான சம்பவங்களுடைய வெளிப்பாடு தான் இன்று என்னை அரியணையில் ஏறி உட்கார வைத்துள்ளார்கள். குறிப்பா ஜென்சி கிட்ஸ் ரீல்ஸ் போட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரீல்ஸ் போட்ட கூட்டம் தான் இன்றைக்கு
செய்தி சேனல்களை பார்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, அரசியல் பேசக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா தொடர்ச்சியா நீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்கொலை கூட்டம் அதுதாங்க டிஎம்கே பண்ண ஒரு பெரிய தப்பு. வந்து இந்த தற்கொலைன்ற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, யார் அவங்க கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. இது ஒரு தடவை 2 தடவை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த மக்களுக்கு ஒரு வெறுப்பாகி போச்சு. ஏன் அவங்கள போய் தற்கொலை திட்டுறீங்க? வந்து ஏன் அவன் அந்த பசங்க பாவம் எவ்வளவுதான் திட்டினாலும் அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க, அவன் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவ்வளவு மோசமா தற்கொலை திட்டுறீங்க. அப்ப நீங்க எல்லாம் புத்திசாலியா, நீங்க எல்லாம் அறிவாளியா? நான் கேட்கல. மக்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்பினதுக்கான காரணம் தான் நீங்கள் பண்ண தவறுதான். அது ஒரு 4-5 தடவை திட்டி விட்டு இருந்தா பரவாயில்ல. இப்ப சிஎம் விஜய் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க வந்து தற்கொலை கூட்டம் தான் திட்டிங்க, அதை பத்தி கவலையே கிடையாது, நாங்க தற்கொலை கூட்டம் தான், ஆனா எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு போது வந்து நீங்க பாத்துங்க. ஆட்சி வந்த ஒரே மாதத்துல இந்த 200 யூனிட் மின்சாரம், ஐயா அதுக்கு முன்னாடி 100 யூனிட் மின்சாரத்தை நீங்க கொடுக்கல, திமுக அரசு கொடுக்கல. அதற்கு முந்தைய அரசான செல்வி ஜெயலலிதா அவருடைய அரசு கொடுத்துதான் இந்த 100 யூனிட். நாங்க எக்ஸ்ட்ரா 100 யூனிட் சேர்த்திருக்கிறோம். இதெல்லாம் மீறி ஒவ்வொன்னா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரே நாள்ல பண்றதுக்கு நான் என்ன சூப்பர் ஹீரோவா? சூப்பர் ஹீரோவா இருந்தா கூட பண்ண முடியாது. இதெல்லாம் மீறி படிப்படியா தான் போனோம். அதெல்லாம் தாண்டி உங்களால தாங்க முடியாமல் என் மீதும் என் அரசு மீதும் என்னென்ன விமர்சனங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் 1977 வாங்கின ஓட்டு அந்த சதவீதத்தை தாண்டி 2026 நாங்க வாங்கியிருக்கிறோம். அதுக்காக எம்ஜிஆர் மிஞ்சிட்டோம்னு நாங்க சொல்ல வரல. வந்து அந்த காலகட்டங்களில் இவ்வளவு மீடியாக்கள் இல்லை, இவ்வளவு மக்களுக்கு தெளிவில்லை. அதை மீறி அப்பவே ஒரு மாற்றத்தை 77 வருடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த ஒரு மாற்றம் வந்திருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஏங்க நான் கோட்டு சூட்டை போடுறத பத்தி நீங்க கேள்வி பண்றீங்க, என்ன காரணம்னு தெரியாது. ஏன் நான் கோட்டு சூட் போடக்கூடாதா? அந்த கோட்டு சூட்டும் பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளையில் தான் போடுறேன். நானு 2 கலர் தான், கருப்பு ஒண்ணு வெள்ளை ஒண்ணு, அவ்வளவுதான். வேற கலரா ஜிகுனா இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஆனா அதை ஒரு வன்மமா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க, இவர் கோட்டு சூட்டு போட்டு முதலமைச்சர் அப்படின்னு. ஏங்க அது மாதிரி? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் கொஞ்சம் ஆவேசமாகவே இந்த இதுல வந்து பேசியிருந்தார். மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த குதிரை பேரம், அந்த பேரம், இந்த பேரம். உண்மையா சொன்னோம்னா நீங்க வந்து எங்களை வந்து நாங்க என்னைக்கு தூய சக்தி தான், நீங்க பாத்தீங்கன்னா தீந்து போன சக்தியோட ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க. மிகவும் ரொம்ப தீர்ந்து போன கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிட்டு இருக்கீங்க. 50-60 வருஷமாக ஜாதி மதத்தினால் ஊறி போன இந்த அரசியலை கிட்டத்தட்ட நல்லா கவனிச்சுங்க. 50-60 வருஷமா ஜாதி மதம் மொழி இனம் அப்படின்னு ஊறி போன இந்த அரசியலை எந்தவித ஜாதியும் பார்க்காம, எந்தவித மதத்தையும் பார்க்காம, எந்தவித காசையும் வாங்காம அத்தனை மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது 50-60 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க உடைச்சிருக்கிறோம். இதை விட வேற என்னங்க பெரிய சாதனை? இதெல்லாம் மீறி ஒரு நல்ல ஆட்சியை நாங்க தருவோம். அதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்றேன், திருச்சி கிழக்கு மக்களுக்கு வந்து நான் வந்து இந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கான காரணம், என்ன முதல்ல ஒரு வெற்றி அரியணையில் அவங்க தான் ஏற்றி விட்டாங்க. என்னுடைய இதயத்தினுடைய ஒரு பகுதியில் அவங்க எண்ணிக்கை இருக்காங்க. அவங்களை எண்ணிக்கையுமே மறக்க மாட்டேன். நான் ஆட்சி பண்ண விடுங்க. 6 நாள்ல 7 நாள்ல 8 நாள்ல ஏங்க இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 6 மாசம் டைம் கொடுப்போம், 1 வருஷம் டைம் கொடுப்போம், 1.5 வருஷம் டைம் கொடுப்போம் இல்லைங்களா? எனக்கு மக்கள் கொடுத்த டைம் இது. நாங்க எப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்க செய்ய போகிறோம் அப்படின்னு இனி வரும் காலங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தாவேக கட்சி மாபெரும் வெற்றியாக அமையும். அதற்கு மிக முக்கியமான காரணமாக மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு கொஞ்சம் இல்ல பயங்கர வீர ஆவேசத்தோடு ஏறக்குறைய ஒரு நிறைய பேப்பரே பார்க்கல. சிஎம் விஜய் பேப்பர் தொடல. அவர் கடுமையான விமர்சனம் ஆரம்பத்தில் இருந்தது என்னன்னா, A4 ஷீட்டை ஒழிச்சு வச்சுட்டு அவரால் பேச முடியாது, அவரை வந்து தனியா நிக்க வச்சு ஒரு 10 கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது, மொத்தத்துல யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எடுத்து வந்து இங்க வந்து ஒப்பிக்கிறாரு, அவர் சொந்த அறிவு கிடையாது, அவர் கேரவன் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வெறும் இது சொல்லியிருக்காரு, கவர்ச்சி கிளாமரை வச்சு கிளாமர் அட்ராக்ஷன்ல வந்து அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தொடர்ச்சியான விமர்சனங்களாக இருந்த போது மக்கள் தெளிவானவர்கள். கடந்த ஆட்சி காலத்தில் மக்களை எந்த விதத்தில் நீங்கள் துன்பப்படுத்தினீர்கள், மக்களுக்கு என்னன்னாலும் நன்மை செய்யணுமோ அதெல்லாம் செய்யல. 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணது போதும்பா, புதுசா ஒருத்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற முடிவோடு தான் இன்று தாவேகாவை விஜயை ஆட்சி கட்டிலில் அமர வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையானவராக, அந்த மக்களுக்கு ஒரு உண்மையானவனாக
நான் நிச்சயமாக இருப்பேன் என்று விஜய் ஆணித்தரமாக இந்த திருச்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அவருடைய ஆட்சி இருவரும் கூட பொற்கால ஆட்சியாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.